ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலே நம்ம எப்படி வேர்க்கடலை உருண்டை பருப்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு வேர்க்கடலை நல்லா வறுத்த கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம தொலியை உரித்து வச்சுக்கலாம். தொலியை உரித்து வச்சுட்டு இந்த மணி நீங்கள் தொலியை உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ மண்டவளம் நமக்கு இதுக்கு தேவை. அதுக்கு மண்டவளத்தை தட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் தட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் ஒரு ஓட்ட தான் போகிறோம். இப்போ நான் ஒரு கப்பு வேர்க்கடலை பருப்புக்கு 1/4 கப்பு மண்டவளம் தான் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை பருப்பை நல்லா பொடியாக்கிக்கோங்க. பொடியாக்கி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு மண்டவளத்தையும் இந்த மணி எடுத்து அதையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கோங்க. இப்போ மண்டவளம் அரைப்பட்டோன்னே அதோடு சேர்த்து வேர்க்கடலை பொடி இருக்குல்ல, அதையும் நம்ம சேர்த்து இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு அரைச்சிக்கலாம். அரைச்சோம்னா நமக்கு இந்த மணி கிடைக்கும். அதை ஒரு பிளேட்டில் மாற்றி இதோட நெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.